தினமும் நம்ம வாழ்க்கையில் கடக்கும்போது நான் ஒரு 10 பேரை பார்க்குறோன்னு ஒரு 5-6 பேர் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு மாத்திரம் ஏன் பிரச்சனை வருது? காலையில் எந்திரிச்சில் நைட்டு படுக்கிற வரைக்கும் பிரச்சனை. நான் என்ன தப்பு பண்ணேன்? படுக்கும் போது எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராவன் ரியல் கண்டென்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ இன்னும் ப்ரமோஷன் ஆகும், நிறைய பேர்ட்ட போய் ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு பிரச்சனை. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனை. நான் படித்ததும் பிரச்சனை. வாழ்க்கையில் எனக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனை. கல்யாணம் பண்ண முடியல, அதுவும் எனக்கு பிரச்சனை. வீட்டில் சொத்து கேட்டாலும் பிரச்சனை. சம்பாதிக்கலான்னு போனாலும் அங்கே வேலை எடுக்கிற இடத்துலையும் பிரச்சனை. பிஸ்னஸ் பண்ணாலும் பிரச்சனை. லோன் கிடைக்கல பிரச்சனை. எதை எடுத்தாலும் மனுஷனுக்கு பிரச்சனைன்றதே தோணிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை காரணம் என்ன? ஏன் வருது? எப்படி வருது? நான் ஒழுங்காக தானே வாழ்கிறேன், நான் என்ன ஒன்றுமே பண்ணலையே, இப்படி நம்ம சொல்கிறத பார்த்துருப்போம். யோசிச்சு பாருங்க. எங்கேயும் எப்பவும் எல்லா இடத்துலையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைகளும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு இருக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சா மற்றும் நம்மளே சொல்கிறோம் தனக்கு தானே நான் தான் ஜெயித்தேன், நான் உழைச்சேன் பண்ணேன் அப்படின்றோம். தோத்தா மாத்திரம் அவங்கனால தான் நான் தோத்தேன், இவங்களால தான் தோத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தோத்தா நீங்கள் மாத்திரம்தான் காரணம், வேற யாருமே கிடையாது. அதை அனலைஸ் பண்ணாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலையும் நீங்களும் கிடையாது, ஏன் நானுமே கிடையாது. ஏன்னா நான் புரிதல் இல்லாதப்போ என்ன பண்ணுவேன்னா, இது காரணம் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா அது புரிதல்ன்றது நம்மளுக்குள்ள வரும்போது என்ன பிரச்சனை, ஏன் காரணம் என்ன, இதுக்காண்டி நம்ம இப்படி லைஃப்ல இப்படி ஆகுறோம், எல்லாத்துக்கும் ஏன் தோல்வி அடைகிறோம்னு பார்த்தா நம்மளோட இயலாமை, நம்ம சட்டத்திட்டங்களை புரியாதனால. இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, எந்த இடத்துலையும் அந்த யூனிவர்சல்ன்றது ஒரு டோட்டலா ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு பிரதிபலனா சில விஷயங்கள் நடக்குதுன்றது, அது பேர் கர்மான்னு சொல்றாங்க. அது டிவோஷனலா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்காண்டி நீங்க காவி வேட்டி போட்டுட்டு கோயில் குளம் போங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. பண்ண வேண்டிய விஷயங்கள் சரியான முறையில் கரெக்டான விஷயங்கள் நம்ம பண்ணோம்னாலே கணக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்கூல் போறோம்னா அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சிருப்பாங்க, ஆபீஸ் போறோம்னா அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும், ஒரு பாலிடிக்ஸ் போறோம் அப்படின்னாலும் சட்டத்திட்டங்கள், பார்லிமெண்ட்குள்ள போறோம்னா ஒரு சட்டத்திட்டங்கள், சட்டசபைக்குள்ள போறோம்னா ஒரு சட்டத்திட்டங்கள், அங்க பிரசிடென்ட் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு சபார்டினேட்டரா வந்து கீழ் வரைக்கும் நம்ம ஆட்சி செய்யற அத்தனை பேர், கலெக்டர் வரைக்கும், கலெக்டர் கீழே அத்தனை பேர் வருவாங்க. இந்த மாதிரி அங்கங்க ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது நம்ம நாடும் நல்லா இருக்கு. அதுக்கு ஒழுங்கான நடைமுறையில் நம்ம பண்ணும்போது, அதுக்கேற்ற இதுல நம்ம பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும். அதுக்குள்ள மாத்திரம் நம்ம அதை தாண்டோம்னா தண்டனை, அதுக்குன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணும், கோர்ட்டுக்கு போவோம், அதை விவாதம் பண்ணுவாங்க. விவாதம் பண்ணி முடிச்சோன்னு நமக்கு தண்டனை என்னவோ, தப்பு இல்லைன்னா நம்ம விடுவிக்க போறாங்க, தப்புன்னா நமக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதை அனுபவிச்சு தான் வெளியில வரணும். சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கலைன்னா இது நடக்கதான் செய்யும். இது இயற்கையா நம்ம இருக்கிற லா. ஆனா இதே தான் நம்ம யூனிவர்சல்ல இருக்கிற லான்றது இருக்கு. அந்த யூனிவர்சல் இருக்கிற லாவை நம்ம புரிஞ்சுக்காதனால நம்மளால செஞ்ச தப்ப ஒத்துக்கவே முடியல. எவன் ஒருத்தன் ஒத்துக்கிறான், அதை நினைச்சு வருத்தப்படுறான், அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அதை திருப்பி செய்யாம இருக்கிறானோ அவனால நிச்சயமாக இந்த பிரச்சனைன்றது வாழ்க்கையில டெய்லி வராது. டெய்லி நீங்க யோசிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பைக்ல நம்ம வண்டியில போறோம், சிக்னல் வருது, சிக்னல் வரும்போது சிகப்பு, கிரீனு, எல்லோன்றது இருக்கு. ஆனா நம்ம போயிட்டே இருப்போம், கிரீன் இருக்கும் போது நம்ம போகலாம். ஆனா அந்த எல்லோன்றது வரும்போது லாஸ்ட்ல ஒரு 4 நம்பர்ஸ் அப்படியே மைனஸ் ஆயிருக்கு, 4 3 2 1 வரும், எல்லோல வரும். ஆனா அதை நீக்காம என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டா கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது நான் நிறைய தடவை நானும் பண்ணியிருக்கேன். சர்டன் டைம்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம கிராஸ் ஆகும்போது இந்த சைட்ல இருந்து வரவங்களுக்கும் அந்த நெக் ஆஃப் மூமெண்ட்ல கிராஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. நம்மளுக்கும் பயந்து அவங்க வரவங்க அவங்களும் ஒரு அர்ஜென்சில போவாங்க, எல்லாமே கிளாஷஸ் வரும். நீங்க அதுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? எல்லோன்றது வரும்போது ஸ்லோ பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டாப் அப்படின்ட்டு தான் அதோட இது. ஆனா அதை பிடிக்காம ஃபாஸ்டா போகணும். ஆனா அதை தாண்டி அவங்க போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை. வீட்டில் போய் உட்கார போறாங்க, இல்லை ஆஃபீஸ்ல போய் உட்கார போறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை பார்க்க போறாங்க. அந்த 5 செகண்ட் ஸ்டாப் பண்றனாலையும் அடுத்து ஒரு 60 செகண்ட் நம்ம வந்து நின்று போறனாலையும் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை, யாருக்கு வரப்போறதில்லை.
அந்த சட்டத்திட்டங்களை யோசிக்காதனால தான் விபத்துகளும் வருது, பிரச்சனைகளும் வருது, ஆக்சிடென்ட் ஆகுது, ஒன்னும் உயிரும் போகுது, இல்ல காலுகையும் ஏதாவது ஆகுது, இல்ல அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. இந்த சட்டத்திட்டங்கள்ல நாம் நின்றுருந்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கும் ஒன்றும் வர போறதில்ல, எதிர்த்து வரவங்களுக்கும் ஒன்றும் வர போறதில்ல, சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் வர போறதில்ல. நின்று நிதானமா நான் போகும்போது அது அந்த சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு உபயோகமா இருக்கு. இதே மாதிரிதான் வாழ்க்கையில நீங்க எந்த பிளேஸ் எடுத்துக்கோ, ஸ்கூல்லன்றதுக்கு அவங்க சொல்ற டைம்ல நம்ம இருப்போம். அந்த டைம்ல 8:45 போவோம். அவங்க சொல்ற அந்த 45 மினிட்ஸ் கிளாஸஸ் நடக்கும். 3 பீரியட் முடிஞ்சோடனே இன்ட்ரோவல், லஞ்ச், இந்த மாதிரி நிறைய நடக்கும். திருப்பி ஒரு 4 o'clock விடுவாங்க, திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கும் அந்த கரெக்டா அந்த 4:20னா 4:20க்கு தான் ரிலீஃப் கரெக்டா பெல் அடிப்பாங்க. அந்த செகண்ட்ஸ் அந்த சட்டத்திட்டங்கள்ல தான் அவங்களும் ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. அந்த உபயோகத்துல தான் இருந்தா மாத்திரம்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரும். யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுக்கறது எல்லாருக்குமே ஈக்குவலிட்டி இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு இருக்கிறதுக்கான தான் அதை கொடுக்குறாங்க. இதே தான் நீங்க ஆஃபீஸ், காலேஜ், எந்த இடத்துல எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அதுல ஒரு 4-5 லைசன்ஸை நீங்க அந்த பேராமீட்டரை கடைபிடிச்சா மாத்திரம் தான் அது கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபாரின்ல எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அங்க அந்த சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும், நம்ம சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகலைன்னா நம்ம தண்டனைன்னு உறுதி. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பிரச்சனையை மாத்திரம் யோசிக்கிறீங்க எப்பன்னா அதுல ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்க. ஆனா அந்த சட்டத்திட்டங்கள்ல யோசிச்சா மாத்திரம் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல்ல நீ நல்லது செய்யுன்னு சொல்றாங்க, அதுக்கேற்று நீ கெட்டது பண்ணேன்னா உனக்கு அது பிரதிபலன் வரப்போகுது. நீ எதை நோக்கி உன் எண்ணத்தை எப்படி இருக்கிறியோ அந்த எண்ணம் வெளிப்பாடு தான் உன் பிரச்சனைகளா வருது. நீ நல்லது செஞ்சேன்னா நிச்சயமா உனக்கு சந்தோஷம் கொடுக்க போகுது. நீ அடுத்தவங்களுக்கு எடுத்தல் மனசார பண்றீங்க, நல்ல விஷயங்கள் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வெளியில. கண்ணாடி போலதான் இந்த உலகமே. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது 100 மடங்கு திருப்பி வரும். நீ தப்பு பண்ணேன்னா அதே 100 மடங்கு உனக்கு வரும். சந்தோஷத்தை கொடுத்தேன்னா அந்த 100 மடங்கு உனக்கு தேடி வரும். நீ எதை பண்றேனோ இதுக்காண்டி நான் கடவுள் தப்பு, அவரு எனக்கு செய்யல, இவங்க பண்ணலன்னு சொல்றதோட அவரு பாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு சட்டத்திட்டங்களை ஏற்றிட்டு அவரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த யூனிவர்சல்ன்ற ஒரு சக்தி. ஆனா அதை நீ கடைபிடிக்காம இருக்கும் போது, நீ எல்லாத்தையும் கையை காமிக்கும் போது ஒரு விரலை நீ காமிக்கிற, ஆனா 3 விரல் உன்னைய திருப்பி காமிக்குது. உன்னைய நீ கரெக்ட் பண்ணிக்கிட்டேனாலே, நம்மளுக்கு ஒன்னேன்றது என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், கரெக்ட் பண்ணிக்கிட்டானாலே அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள ஒன்று உட்படும் போது நிச்சயமா வரும். இதுக்கு ஆன்ம சாதனம் பண்ண சொல்றாங்க, ஒரு மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச புக்ஸை படிங்க, இல்ல அவங்க தெரிஞ்ச ஒரு மென்டாரோ தெரிஞ்ச வெல்விஷர்ட்டே உட்கார்ந்து பேசுங்க. அது பேசினாலும் இது ஆன்ம சாதனம் பண்றதும் பேசுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆன்ம சாதனம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள நடக்கும் சில விஷயங்கள். தனிப்பட்ட முறையில் இன்னொருத்தவங்கிட்ட மென்டாரிட்டியோ உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கிட்ட நீங்க பேசும்போது உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் வெளியில போகும். அவங்க அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு வருது வராதத சில விஷயத்த நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். எல்லாமே நம்மளுக்கு ஆசைப்படுறது அத்தனையும் வரும். எனக்கு 100 கோடி வரணும், எனக்கு இத்தனை கார் இருக்கணும், இவ்வளவு ஏரியா ஏக்கர்ல இருக்கணும். இப்ப அம்பானி பையனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா, அந்த முகேஷ் அம்பானி அவரோட பையனுக்கு நடக்குதுன்னா என்ன ஆகும்னா 1000 கோடி செலவு பண்றாங்கன்னா நம்மளால அது முடியாது. அது அவங்களால அவங்க பேரண்ட்ல இருந்து அவங்களோட 2 ஜெனரேஷனா அவங்க வரதுனால அவங்க அந்த 3வது ஜெனரேஷனுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க. அடுத்த ஒரு 3 ஜெனரேஷன் கழிச்சு இவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், அவங்க பண்ண சட்டத்திட்டங்கள் கரெக்டா நடந்த முறையில் அவங்களுக்குன்னு ஒரு பணம் இருந்தது, அடுத்து சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க செலவு பண்றாங்க. எதையும் கொள்ளையடிச்சோ இதுவும் பண்ணல. அதே மாதிரிதான் நம்மளால எதை பண்ணணும் எதை செய்யணும்ன்றது நம்மளுக்கு வரைமுறை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை செய்யறது இந்த டைம்ல இந்த இடத்துல இதை நம்ம செய்யணும் இருந்தா கண்டிப்பா செய்யணும். இதனை செய்யாம இந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் 24 வயசுல நீங்க செய்யாத ஒரு விஷயத்த, நீங்க 18 வயசுல செய்யாத படிக்காத விஷயத்த நீங்க 30 வயசுல யோசிச்சீங்கன்னா திரும்பி உங்கள்கிட்ட போகவே முடியாது, இந்த இடத்துக்கும் போக முடியாது, அந்த வயசுக்கும் போக முடியாது. கடந்து போயிட்டே தான் இருப்பீங்க, காலங்கள் போயிட்டே இருக்கும், வயசு ஏறும். அப்போ உங்களால நீங்க நினைக்கிற விஷயத்த பண்ணவே முடியாது. அந்தந்த ஏஜ்ல நீங்க 1ல இருந்து 12th வரைக்கும் நீங்க படிக்கிறீங்கன்னா அந்தந்த காலகட்டம் இருக்கு. அப்புறம் காலேஜ் படிக்கிறீங்க, அது ஒரு 3-4 வருஷம் காலகட்டம். அது 21 வயசுக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய விஷயத்துல பண்ணீங்கன்னா தான் 22-23 நீங்க வேலை கிடைச்சு ஒரு 25-26க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப்னு வரும்போது அடுத்த ஒரு 45-50க்குள்ள வரும்போது அடுத்து உங்க லைஃப் சர்க்கிள் மாறும். அடுத்து உங்க பையன் பொண்ணு இப்படிதான் போகும். தவிர நீங்க அந்த காலகட்டத்தில் ஒன்னொன்னு இப்ப இருக்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி நீங்க படிக்கிறதும் லேட் ஆகுது, வேலை கிடைக்கிறது லேட் ஆகுது, அப்புறம் லைஃப்ல நீங்க அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் போகும்போது எல்லாமே லேட் ஆகும்போது எங்கன்னா தப்பு நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கல சொல்றோம், ஆனா அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணோமா, நம்ம கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணோமா, நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம படிச்சு
படிச்சோமா, இன்னைக்கு என்ன டெய்லி ஒரு 1 ஹவருக்கே நிறைய அப்டேஷன் வருது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோமா, அது எங்க இருக்குன்னு தேடணுமா. எதுவுமே பண்ணாம ஒரு இன்டர்வியூல உட்காந்து நான் டிகிரி பண்ணிட்டு எனக்கு வேலை கொடு, எனக்கு 15,000 கொடு அப்படின்னா அவங்க அங்க போனோன்னு ஒரு ஃப்ரெஷர் கத்து கொடுக்க ரெடியா சில கம்பெனி இருந்தாலும் அவங்க சம்பளம் கொடுக்கறது 6,000 7,000 10,000 தராங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எடுத்தோன்னு நீ 30,000 கொடு, 15,000க்கு மேல கொடு, இப்படி நீங்க டிமாண்ட் வைக்கிற போது என்ன ஆகுது, உங்க கையில என்ன இருக்குன்னு தான் கம்பெனி பார்க்கும். உங்க கையில என்ன ஸ்கில் செட் இருக்கு, உங்களுக்கு 2 சர்டிபிகேட் இருக்கா, உங்களுக்கு அவங்க நினைக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி தெரியுதா, இந்த சாஃப்ட்வேர் தெரியுதா, இந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்கா, இவங்ககிட்ட கொடுத்தா செய்ய தெரியுதான்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு உங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்ககிட்ட 1 லட்ச ரூபாவது அவுட்புட் வர மாதிரி இருந்தா மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் தர ரெடியா இருப்பாங்க. நீங்க எதுவுமே பண்ணாம வெறும் டிகிரி லைஃப் மொத்தம் லைஃப்ல கிடையாதுங்க. அதை தவிர அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கையில நிறைய இருக்கு. அத காம்படிஷன் உலகத்துல நீங்க ஒரு சர்டிபிகேட் மாத்திரம் வைக்கிறதோட டிகிரி பிளஸ் கம்யூனிகேஷன் பிளஸ் நீங்க ஒரு 2-3 சர்டிபிகேஷன் இல்ல 2-3 விஷயங்களை நீங்க தெரிஞ்சு ஒரு 5-6 விஷயத்தை நீங்க பிளஸ் பாயிண்ட்ஸா வச்சிருந்தாதான் தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கலா சில விஷயங்கள் அது நீங்க எந்த சப்ஜெக்டா சயின்ஸ் சப்ஜெக்ட் தரணும் தவிர நீங்க ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்லையும் நீ பிகாம் இருந்தாலும் சரி பிஏ இருந்தாலும் நீங்க பிராக்டிக்கலா சில விஷயங்கள் பண்ணதை சேர்த்தா உங்களுக்கு வேலை குடிக்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்ப வெறும் பிகாம் மாத்திரம் பிஜி யூஜி மாத்திரம் பண்ணவங்களுக்கு வேலை இல்லை. இப்ப பிஜி பண்ணி அதுக்கு மேல மாஸ்டர் பண்ணி இப்படி பண்ணவங்களுக்கு தான் இப்ப வேலை இருக்கு தவிர டிகிரி முடிச்சவங்களுக்கு லிமிட்டட் சோர்சஸ் ஆஃப் ஜாப் தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஏஐ வரது மாதிரி ஆட்டோமேஷன் எல்லாம் வரது மாதிரி எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லா விஷயத்துலயும் அடாப்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அடாப்ட் ஆகாப்ப உங்களால பிரச்சனை மாத்திரம் தான் நீங்க யோசிப்பீங்க. வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க வீட்டுல, உன்னை பார்த்து சிரிப்பாங்க, கல்யாணம் ஆயிரும், அடுத்து அவன் லைஃப்ல செட்டில் ஆகிறான். ஏன்னா அவன் ஒண்ணுக்கு 4 விஷயத்த கத்துருப்பான். உங்க கூட உட்காந்து பேசுவான், பழகுவான், ஜாலியா இருப்பான், சினிமாவுக்கு வருவான், எல்லாம் வருவான். ஆனா அவன் சைட் பை சைடா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு நம்ம கூட இருக்கிறான், நம்மளும் அவனும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. சில பேர்லாம் தனக்கு என்ன வேணுமோ தேடி தேடி சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு அதுக்கேற்ற லைஃப் பேனல் மாத்திக்கிட்டு அதை நோக்கி அவங்க ஓடுறாங்க, அவங்க சக்சஸ் ஆகுறாங்க, கல்யாணம் ஆகுது, ஜாப் ஆகுது, லைஃப்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல இருக்கோம். காரணம் என்னன்னா நம்ம கத்துக்க விரும்பல, நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு உடனே வந்துடணும், நம்மளை தேடி வரும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வராது. எந்த விஷயம் நம்மளை தேடி யாரும் இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவை நம்ம தான் கத்துக்கணும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். கஷ்டம்தான், உலகம் காம்படிஷன், அதை அடாப்ட் பண்ணும். நீங்க அப்ப அதுக்கேற்ற சப்ஜெக்ட்ஸை நீங்க எடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன வருமோ அதை எடுத்துருக்கணும். அதை லைஃப் அந்த இது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தெரியாம உங்களுக்கு தெரியாத விஷயத்தை யாரோ சொன்னாங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் போது இப்போ உங்களால ஷைன் பண்ண முடியாது, அது சம்பந்தமா பேச முடியாது. ஏன்னா நீங்க தியரிட்டிக்கலா படிச்சு பாஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா அதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால உங்களால அதை நோக்கி ஜாப் எடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே உங்க 10th படிக்கும் போது என்ன வேணும், 11th 12th என்ன படிக்கணும்ன்றது உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். உங்க சுத்தி இருக்க பேரண்ட்ஸ் சொல்ல தெரிஞ்சிருக்கணும், அதை ஏத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இது ஜாபை நோக்கி நீங்க படிச்சீங்கன்னா லைஃப் வராது. உங்களுக்கு என்ன வரும்னு நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா மாத்திரம்தான் உங்களுக்கு அது ஒரு சக்சஸ் கிடைக்கும். லேட்டா கிடைக்கும், ஆனா அது ஒரு சக்சஸ் ஒரு லேட்டர் ஆன் டைம்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை யோசிங்க. நம்மளுக்கு என்ன வரும் என்ன வராதுன்றது யோசிச்சிங்கன்னா பிரச்சனைன்றது வாழ்க்கையில உங்களே சுத்தி இருக்காது. நம்மளை புரிதலா இருந்துக்கிட்டாலே இந்த பாடி மெக்கானிசம் புரிஞ்சுட்டு இந்த எண்ணங்களை நினைச்சுக்கிட்டு இந்த யூனிவர்சல் இருக்க சட்டத்திட்டங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே சக்சஸ் வரும், பிரச்சனை வரவே வராது. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க, தப்பா ஒத்துக்கோங்க. பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னாலே சக்சஸ் வரும், ஜெயிக்கலாம். நான் அதை ட்ரை பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். யோசிங்க, ஜெயிக்க முடியும்.